நல்ல சாஃப்டான ஆப்ப மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு 1 கப் பச்சரிசி, அதே கப்பில் 1 கப் இட்லி அரிசி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டீஸ்பூன் உளுந்து, ரொம்ப உளுந்து சேர்க்காதீங்க. உளுந்து சேர்த்திங்கன்னா தோசை மாவு மாதிரி வந்துடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. 2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறின பிறகு ஒரு கிரைண்டரில் ஒரு மூடி தேங்காவை துருவியை சேர்த்துடலாம். கூடவே 2 கைப்பிடி சாதம், நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாதம் தான், 2 கைப்பிடி சாதம் இதை சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். ஏன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் திப்பு திப்பியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்க்கலாம். கொஞ்சம் மசிஞ்ச பிறகு நம்ம இப்போ அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, வெந்தயம் அந்த உளுந்தை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஆப்பம் அப்போ தான் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு உங்களால் வழவழன்னு அரைக்க முடியுதோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடித்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கையால் கரைச்சி விடுங்க ஆப்பம். அப்போ தான் அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகி நல்லா புளிச்சு மாவு ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. நீங்கள் கரண்டியால் அந்தளவுக்கு மாவு புளிக்காது. எப்பயுமே நம்ம கையை கழுவிட்டு நல்லா கையால் கரைச்சிங்கன்னா மட்டும்தான் ஆப்ப மாவு நல்லா புளிச்சு நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. இப்படியே கரைச்சி ஓவர் நைட் இதை ஊற விட்டுருங்க. நல்லா புளிச்சு வரட்டும், மாவு விட்டுடலாம். காலையில் இப்போ இந்த மாவை நான் பாருங்கள் இப்படி இருக்குது, இது 2ஆக பிரிச்சுக்கிறேன். மாவு நான் கட்டியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதில் நான் இன்றைக்கி 2ஆக பிரித்து ஒரு பங்கு வந்து தேங்காய் பால் ஆப்பமும் ஒரு பங்கு கருப்பட்டி ஆப்பமும் செய்யப்போகிறேன். இந்த பாதியில் கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பால் இருக்கு இல்லையா, நம்ம பால் சாப்பிடணும் தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அதில் 2வது பால் எடுத்து கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் கருப்பட்டியை கொதிக்க வச்சு ஆற வச்சு அது கூட சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லை, நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே தான் கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு வடிகட்டி சேர்த்துக்கணும். இப்போ நான் கலந்துட்டு மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி இருக்கணும் மாவு. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஆப்பம் நல்லா வராது. இந்த பதத்தில் தான் ஆப்பம் கரெக்டாக வரும். இது தேங்காய் பால் ஆப்பம், இதுவும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ தேங்காய் பால் ஆப்பம் ஊற்றியாச்சுது, மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் ஆப்பம் எப்பயுமே வேக வைக்கணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா வெந்து வரும். பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸ், எவ்வளோ பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு. அடுத்தது நம்ம கருப்பட்டி ஆப்பமும் ஊற்றிடலாம். பாருங்கள் இது கருப்பட்டி ஆப்பம், இந்த பாருங்கள் இது மூடி வேக வச்சாச்சு, நல்லா வெந்துருச்சுது. இப்போ இந்த ஆப்பத்தையும் எடுத்தாச்சுது. இந்த 2 ஆப்பமும் ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் மாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.